குட் மார்னிங். இந்த வீடியோவில் எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்து வந்ததும் க்ளீனாக இருக்கிற கிச்சனை பார்த்தாலே அப்படி ஒரு எனர்ஜி வரும். நைட்டே பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டேன், மார்னிங் எடுத்து அடுக்கிக்கலான்னு. மார்னிங் ரொட்டீன்னா என்ன, காலையிலேயே குழந்தைங்களை எப்படி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறோம், லஞ்ச் பேக் என்ன பேக் பண்ணுறோம், இதுதான் மார்னிங் ரொட்டீன். பொதுவாக எல்லா வீடுகள்லேயும் அதிரடியாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் என்ன நடக்குது பாருங்கள். தம்பி பாப்பாவோட ஸ்கூலில் ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா நட்ஸு, இல்லை பயிர் வகைகள், இல்லைன்னா இந்த மாதிரி கடலை வகைகள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். எங்கள் லட்டுக்கு வேர்க்கடலைலாம் ரொம்ப பிடிக்கும். முன்னாடி நாளே சொல்லிட்டான், அம்மா கடலை எனக்கு வேணும்னு. அதனால் வேர்க்கடலை வாங்கி வச்சுட்டேன். காலையிலே எடுத்து வேக வச்சிடலான்னு ஃபஸ்ட்டு வேலையை அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் டெய்லியுமே காலையில் நானும் மாமாவும் சுடு தண்ணி குடிப்போம். அதுக்காக சுடு தண்ணி வச்சுருக்கேன். வீடு பக்கத்துலேயே பால் பண்ணை இருக்குது. பசும்பால் தான் வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள் கொஞ்ச நாளாக. கையோட பாலையும் காய்ச்சிட்டா தம்பி பாப்பா எழுந்து வந்ததும் கொடுத்துடலான்னு பாலை காய்க்கிறேன். முன்னாடியெல்லாம் பசும்பால் தான் வாங்கிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு ரொம்பவே கோல்டாக இருக்கும். டாக்டர் கிட்ட போகும்போது பசும்பால் கொஞ்ச நாள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ரொம்ப நாள் நடுவில் விட்டுருந்தோம். இப்போ மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். டெய்லியுமே எல்லாருமே காலையிலே வார்ம் வாட்டர் குடிக்கிறது நல்லது. தண்ணியை ரொம்ப கொதிக்க விடாமல் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னும் யாருமே எந்திரிக்கல. கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களும் எழுப்பு போகணும். டீ காஃபிக்கு பதிலாக வார்ம் வாட்டர் தான் நான் டெய்லி குடிப்பேன். இன்றைக்கி சிம்பிள் லஞ்ச் மெனு தான். அதனால் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இல்லை. கையோடவே சாப்பாடும் வச்சிட்டோன்னா அடுத்தடுத்த வேலை பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சமைக்கிறது கூட என்ன வேணாலும் சமைச்சிடலாங்க. ஆனால் என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது இருக்கே, அதுதான் பெரிய டாஸ்க்கு. லஞ்ச் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இல்லை. என்ன லஞ்ச் வேணுங்கிறத முன்னாடி நாளே எங்கள் வீட்டு லட்டு சொல்லிடுவான், எனக்கு இதுதாம்மா நாளைக்கு வேணும்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கேப்பில் வேர்க்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 6 விசில் விட்டு இறக்குனா ரொம்ப குழஞ்சி போகாமையும் வேகாமையும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். குக்கர் விசில் இறங்குறதுக்குள்ளே மற்ற குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டாக அறக்க பறக்க செய்கிறதுக்கு கேப் கிடைக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன வேலையாக முடிக்கலான்னு ஒன்று ஒன்றா பண்ணுறேன். வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணியிருக்கேன். லஞ்ச் டவல் எடுத்து வைக்கிறேன். பெல்ட், ஐடி கார்டு இது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இதுக்கப்புறம் போய் எழுப்புனா கரெக்டாக இருக்கும். லட்டுவை எழுப்புனா உடனே எந்திரிச்சிருவான். டெய்லியுமே அவனை வச்சு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எங்கள் பாப்பா இருக்கா பாருங்கள், ஐயோ எவ்வளோ வாட்டி எழுப்பினாலும் அவள் கிளம்புற வரைக்கும் அவள் தூங்கிட்டு தான் இருப்பாள். லட்டு பப்ளுக்கு தனியாக பால் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு தனியாக டீ போட்டுட்ருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஏலக்காயும் தட்டி போட்டால் டீ நல்லாயிருக்கும். நான் டெய்லி அப்படி தான் போடுவேன். கேப்லேயே சாப்பாடும் வந்துருச்சு. இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சூரியன் வெளியே வராரு. லட்டு குளிக்க போயிட்டான். பாப்பா பார்த்தீங்களா இன்னும் தூங்கிட்டே இருக்கா. அவள் இன்னும் கிளம்புற வரைக்கும் தூங்கிட்டு தான் இருப்பாள். அப்படியே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணிடலான்னு வேர்க்கடலாம் உரிக்கிற வேலை இருக்கே அப்படின்னு உரிச்சிட்ருக்கேன். பாப்பா கட்டிலில் ஒரு தூக்கம், சோஃபாவில் ஒரு தூக்கம், சோஃபா கீழே ஒரு தூக்கம்னு தூங்கிட்டு இருக்கா. ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வேர்க்கடலையும் பாப்பாவுக்கு ட்ரை கிரேப்ஸ் பிடிக்கும் வச்சுருக்கேன். அப்புறம் தம்பிக்கு வேர்க்கடலையும் பாதாமும் வச்சுருக்கேன். அவனுக்கு ட்ரை கிரேப்ஸ்லாம் பிடிக்காது. லன்ச் ரெடி பண்ண நான் கிளம்பிட்டேன். லட்டு அவரே ரெடியாகி பேக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் எங்கள் பாப்பா ப்ரஷ் பண்ண வந்திருக்கா. இன்றைக்கி ரொம்ப பெரிய மெனுலாம் ஒன்றும் இல்லை. எக் ரைஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். அதனால் கேரட் போட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் குக்கிங்னா இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. நம்ம என்ன சமைக்கிறோமோ அதுதான் சமையல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுவேன். இதுதான் முறை அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த முறையில் நான் பண்ணுவேன். தம்பியோட மோஸ்ட் ஃபேவரட் எக் ரைஸ் தான். ஆனாலும் இதுதான் நான் எடுத்துகிட்டு போவேன், நான் ஏதோ பண்ணி அதை எடுத்துகிட்டு போக மாட்டேன் அந்த மாதிரி அவன் சொல்ல மாட்டான். சாய்ஸ் கொடுப்பான் டெய்லியுமே, இது பண்ணுங்க இல்லைன்னா இது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். ஆனாலும் டெய்லி வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டா எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்குமேன்னு குழம்பு சாதமாக செஞ்சு தான் தருவேன். அப்படி கொடுக்குற அன்றைக்கி வீட்டுக்கு வந்தோடனே கேட்பேன், எப்படிமா இருந்தது சாப்பாடு அப்படின்னா, நீங்கள் எது செஞ்சாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு அப்படியே ஐஸ் வச்சிருவான். ஜங்க் ஃபுட் மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆனாலும் எங்கள் பாப்பாவுக்கு என்ன சமைச்சாலும் எப்படியும் மீதி எடுத்துகிட்டு தான் வருவாள். அதுக்காக அவளை சமாளிக்கிறதுக்காக பொட்டேட்டோ சிப்ஸ் கொஞ்சம் போல் வச்சுருக்கேன். லன்ச் பேக்கும் பேக் பண்ணியாச்சு. இந்த குக் பண்ணுற கேப்பில் பாப்பா அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டா. நீங்கள் தான் குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா குளிக்க வச்சு பாப்பாவே ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க.
காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி தோசையும் தேங்காய் சட்னியும். ஆனால் காலையிலேயே பாப்பாவை தொந்தரவு பண்ண வேண்டான்னு அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துடலான்னு நினச்சிருவேன். காலையில் மட்டும் தோசைக்கு தேன் தொட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாள். காலையில் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பாப்பாவுக்கு நார்மலாக பாய் கட் தான் எப்போவும். இப்போ கொஞ்சம் முடி வளர்ந்ததுனால 2 குடுமையும் போட்டாச்சு. ஷூ எல்லாம் காலையில் போடுறது அவங்க அப்பா தான். நான் சாப்பாடு ஊட்டுற கேப்பில் அவங்க அப்பா ஷூ எல்லாம் மாட்டி விட்டுருவாங்க. காலையில் எந்திரிக்கிறது மட்டும் தான் பாப்பாவுக்கு பிரச்சனை. ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பாப்பா ஆளே மாறிடுவா. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கிளம்பிடுவா. பாப்பாவுக்கு பேசிக்காக மேக்கப்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, லிப்ஸ்டிக் போடுறது, இது மாதிரி. அவ்வளோதான் எங்களோட மார்னிங் ரொட்டீன். பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பாய்.